லவ். போதுமான அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். அன்பு தான் இன்றைக்கி எங்கேயுமே இல்லை. ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. அன்புனா என்ன அப்படின்னு டெஃபினிஷன் இதில் கொடுத்துருக்காரு. அந்நிய பாஷை பேசுகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, உருள்றாங்க, பொருள்றாங்க. அதான் எடுத்தோடனே அவர் சொன்னார், 3 பாயிண்ட்டு சொல்கிறார். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் ரெண்டையும் பேசி புரண்டாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் யார்? ஓசை அடிக்கிற கைத்தாளம் போலவும் சத்தம் அடிக்கிற வெண்கலம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வசனங்களை உடையவனாக இருந்தாலும், சகல வரத்தையும் உடைய சகல ரகசியங்களையும் அறிந்து சகல அறிவையும் மண்டை வீங்கியாக இருந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும், பயங்கரமான விசுவாசி, தீவிரமான விசுவாசி, ஒன்றுக்கு லாய்க்கு கிடையாது, மரியாதை போயிடும் அப்படிங்கிறார். நான் ஒன்றும் இல்லை, எதுக்குமே எனக்கு புண்ணியம் கிடையாது. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், சர்ச்சுக்கு வாரி இறைச்சாலும், அதை செஞ்சாலும் இதை செஞ்சாலும், ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சு தான தர்மங்களை செஞ்சாலும், எனக்கு அன்பு இல்லாவிட்டால் என்ன சார்? தான தர்மங்களை அன்பு இல்லாமல் எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியும். அதுக்கு அடுத்து ஒன்று வராரு பாரு, என் உடலையே நான் சுட்டெரிக்க கொடுத்தாலும் அன்பு இல்லாமல் நீ எதை செஞ்சாலும் ஒன்றுமே இல்லை. என் சரீரத்தை நான் சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒன்றுமில்லை. பெற்ற தாயையே கவனிக்கலைன்னா என்ன அன்பு இருக்குது? சர்ச்சில் உபதேசியராக இருக்கான், தாய்க்கு சோறு போடாமல் சாவடிக்கிறான். பெற்ற தாய் கண் பார்வை இல்லாத போது ஏமாற்றி திருட்டுத்தனமாக வஞ்சகம் செய்து சொத்தை எழுதி வாங்கி சாவடிக்கிறான். கோயிலில் உபதேசியராக இருந்து சிலுவையை தூக்கிட்டு போகிறான். எப்படி உருப்படுவான்? நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். நீங்கள் தீர்க்கதரிசியாக இருக்கலாம், கோயிலில் உபதேசியராக இருக்கலாம், போதகராகவே இருக்கலாம். என்ன சொல்கிறாரு பாருங்கள். இட் வாஸ் ஜோனத்தான் ஸ்விஃப்ட், a satirical author of Gulliver's Travels, who said, "We have just enough religion to make us hate, but not enough to make us love one another." நம்ம உலகத்திலே ஒருவரை ஒருவர் பகைப்பதற்கு, கொலை செய்வதற்கு, வெறுப்பதற்கு தேவையான அத்தனை மதங்களும் இருக்கின்றன. மதங்களுக்கு எல்லையே இல்லை. இன்றைக்கி மதங்கள் சொல்கிறது என்ன? வெறுப்பு தான். மதங்கள்னால் இந்து மதம், இஸ்லீம் மதம், முஸ்லீம் மதம் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம கிறிஸ்தவ மதத்துக்குள்ளேயே பெந்தேகோஸ்தேக்காரன் சிஎஸ்ஐக்காரனை மதிக்க மாட்டான், சிஎஸ்ஐக்காரன் ஆர்சிக்காரனை மதிக்க மாட்டான், ஆர்சிக்காரன் இவங்க 2 பேரையும் மதிக்க மாட்டான். செவன்த் டே இருக்குது, பிரதர்ஸ் சர்ச் இருக்குது, எல்ஏஎஃப் சர்ச் இருக்குது. இந்த பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்குள்ளேயே இயேசு வீடு விற்கிறார், இயேசு வீடு வாங்குகிறார், இயேசு ஓடி போகிறார், இயேசு ஓடி வருகிறார், இப்படின்னு ஏகப்பட்ட சர்ச்சை வச்சுருக்காங்க. இவன் அவன் கூட பேச மாட்டான், அவன் இவன் கூட பேச மாட்டான். ஏன்? ஆத்துமாக்கள், மந்தையில் இருக்கிற ஆத்துமாக்கள் தப்பி ஓடிவிடும் அப்படி இருக்காங்க. ஆகவே ஒருவனை ஒருவன் வெறுத்து கொலை பாதகம் செய்யும் அளவுக்கு ஒருவனை பற்றி ஒருவன் தகாத அளவாக பேசி, இப்படி அவர் தான் சொல்கிறார். அந்த ஜோனத்தான் ஸ்விஃப்ட் அப்படிங்கிறவர், அவர் கண்டனை எழுதுவார், விமர்சனம் செய்யக்கூடியவர். கல்லிவர்ஸ் ட்ராவல் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அதில் எழுதியிருக்கார், "We have just enough religion to make us hate, but not enough to make us love one another." எல்லாவற்றையும் இறைவன் தான் செய்கிறார் என்ற அடிப்படை விசுவாசம் இருந்தாலே எல்லாரும் போயிடுவாங்க. இந்து மதம் என்ன சொல்லுது? இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எல்லாம் அவன் செயல். இந்த ஒரு வார்த்தை தான் இந்து மதத்தில் முழுவதும் அடங்குகிறது. உலகத்தில் இருக்கிற அத்தனையும் என்னது? கர்த்தராலே காரியம் பாய்க்கும். கிறிஸ்தவ மதம் சொல்லுது. முஸ்லீம் மதம் என்ன சொல்லுது? இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் இதெல்லாம் நடக்கும். நம்மளால் ஒரு ஆணியம் பிடுங்க முடியாதுன்னு தான் முஸ்லீம் மதம் சொல்லுது. ஆனால் என்ன பண்ணுறோம்? உலகத்தில் நம்ம எல்லோரும் அடிச்சுட்டு கிடக்கோம். நான் கிறிஸ்டியனு, நீ முஸ்லீமு, நீ இந்து. வெறுப்பு உணர்வை தீட்டுவதற்கு, திணிப்பதற்கு, அது இந்த தேர்தல் காலங்களில் இப்படி பேசுவாங்க. இந்துக்களையே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்தவர்களையே ஒன்றுபடுங்கள், முஸ்லீம்களையே ஒன்றுபடுங்கள். அப்புறம் ஒன்றுபட்டு அப்படியே தனித்தனியாக வாழ்ந்துட்டு போகிறீங்களா?
யாரும் தனித்தனியாக வாழ முடியாது. எல்லோரும் போர் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு விரோதமாக. அது அமைதியான நாடாக இருக்காது. ஒற்றுமை தான் உயர்வு தரும். நம்முடைய சமுதாயத்தில் எல்லாரும் இணக்கமாக வாழ்வது. பரவாயில்ல, ஒருத்தர் வேகமாக வந்து உட்கார வர, நீங்கள் உட்காருங்க சார், பரவாயில்ல நான் நிற்கிறேன், இதுதான் இணக்கம். ஸோ நீங்கள் கையில் ரொம்ப சமயம் வச்சுருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காருங்க, அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் உட்காரேன். இப்படி ஒருவருக்கு விட்டு கொடுத்து வாழ்வது. நீங்கள் பசியாக இருக்கிறீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி தான் இருக்குது, அதை எடுத்து மடக்குன்னு குடித்து 1 லிட்டரே ஒருத்தன் குடிச்சிட்டு போனான்னா அது மனிதாபிமானமாக இல்லை. நான் சும்மா கொஞ்சம் போல் தொண்டையை நினச்சிக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் நினச்சிக்கோங்க, அடுத்த ஒரு ஸ்டாப் வரும்போது நம்ம வாங்கிக்குவோம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், அதான் சொன்னார் தமிழ் குடி. தமிழர்கள் அப்படின்னாலே இணக்கமாக நடப்பவர்கள். இன்றைக்கி தமிழர்களில் பல அயோக்கியர்கள் வந்து நாம் தமிழர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்? தமிழர்கள் மட்டும்தான் குடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களெல்லாம் குடியே இல்லைங்க. அப்போ மலையாளிகள் குடியே இல்லையா? கன்னடக்காரர்கள் குடியே இல்லையா? தெலுங்கர்கள் குடியே இல்லையா? இந்தியர் குடியே இல்லையா? இந்தி பேசுபவர்கள் எதற்காக தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்று கேட்கிறார். தமிழ் பேசுபவர்கள் எதற்காக பாம்பே சென்றார்கள்? தமிழ் பேசுபவர்கள் எதற்காக பல்வேறு மாநிலங்களை சிதறி இருக்கிறார்கள்? யாருக்கும் அதான் தமிழில் சொல்கிறான், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த உலகம் முழுவதும் ஒரே நாடு தான். நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பிக்கு உறவினர்கள் தான். அதனால் நீ ஏன் இங்கே வந்தேன்னு கேட்கக்கூடாது, நான் ஏன் அங்கே போனேன்னு கேட்கக்கூடாது. எல்லாரும் இணங்கி இன்புற்று வாழ வேண்டும். இதிலெல்லாம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அன்பு அடி ஆழத்திலே புதைந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கோட்பாட்டிலே தான் நாம் வளர வேண்டும். எப்படி நான் வளர முடியும்? அப்போ என்ன வெறுப்புணர்வு, பொறாமை, சுயநலம் எங்கே வருகிறது? சுயநலம் வர்ற இடத்துல பொறாமையும் வெறுப்பும் வரும். இன்றைக்கி நீதிமொழிகளை படித்தோம்ல, பொறாமை எங்கேருந்தே வருகிறது? வெறுப்புணர்வு, காழ்ப்புணர்ச்சி எங்கேருந்து வருகிறது? அதனால் நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது சிந்திங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய விஷயங்க, இதெல்லாம் நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. எப்பயுமே உங்களுடைய நண்பர்களிடத்தில் முரண்பாடு வரும், உங்களுக்குள்ளே சின்ன முரண்பாடுகள் வரும். அதை அப்படியே அமைதியாக போங்க. எல்லாரையும் சகிச்சு போகத்தக்கதான ஒரு குணத்தை வளர்த்துக்கங்க. ரைட்டு அவங்களுடைய எண்ணம் அப்படி சொல்கிறாங்க, அது கொஞ்சம் அமைதியாக சொல்லியிருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நாளைக்கே கூட அவங்க வந்து நல்லா பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். இதை நீங்கள் பழகிட்டீங்கன்னா பெரிய ஆளாகும்போது மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகுது. மிகப்பெரிய எந்த இடத்துலையுமே நிர்வாகிகள் தேவைப்படுவாங்க. ஏதாவது ஒரு பதவியில், சார் நீங்கள் கொஞ்சம் செக்ரட்டரியாக நில்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அது சரியாக வராதுங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் நல்லா எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய ஆள், நீங்கள் கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய குணத்தை எங்கேருந்து மாற்றுவது? இந்த வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. தெளிவாக இந்த மாதிரி யாருக்குமே, எந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்குமே இவ்வளவு தெளிவான காரியத்தை கற்றுக் கொடுக்குறதில்ல. நீங்கள் சின்ன பிள்ளைகள்லேருந்து இதெல்லாம் மனப்பாடம் வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுது? கடைசியிலே நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே தெரியும். அதான் அந்த பாட்டு. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பிரதானம்னா முதன்மையானது. பண்புகள் பெற்று பல ஞானத்தை அடைந்து, பண்பொரு ஞானம் பரமசிலாக்கியம், இப்படி பரமத்திலிருந்து வானத்திலிருந்து நம்ம பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்ந்தாலும் கூட இன்புற்ற வாழ்க்கை, இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானமானது. இந்த அன்பை நீங்கள் முதன்மையாக வைத்து செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தான் நம்பர் 1. எல்லாருக்கும் மேலாக எல்லாருக்கும் பிடித்தமானவர்களாக வாழ முடியும். எப்படி நாம் இப்படி அன்பை நாம் பெறுவது? மனிதர்களால் இது கூடாத காரியம். இது மனிதர்களால் நடக்க முடியாத காரியம். இன்றைக்கி தான் ரோமர் 8ஆம் அதிகாரமாக நான் சர்ச்சில் படித்தேன். விசுவாசத்தினாலே அவர்களை மாற்றினார்னு இருக்கும். நம்ம சாதாரணமாக வாகலை. தேவன் தம்முடைய பிள்ளைங்க எப்படின்னா விசுவாசத்தினாலே அவர்களை சுதந்திரர்களாக ஆக்கினாராம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாக இருக்கிறோம். ஒரு 8ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு வசனத்தை நான் படித்தேன். நம்ம சாதாரணமாக அவருடைய பிள்ளைகளாக மாறலை. விசுவாசத்தினாலே அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் இறைவனை நம்பினால்
நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். ரொம்ப அற்புதமாக அந்த வசனத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சி மனசு ரொம்ப சந்தோஷமாச்சு. நாமெல்லாம் நம்ம மாற முடியாது. நாம் இறைவனுடைய அன்புள்ளவர்களாக நம்மால் மனித முயற்சியிலோ கல்வியினாலோ அறிவினாலோ நம்மளை மாற்ற முடியாது. அவர் நம்மை மாற்றுவார். அவர் நம்மை மாற்றுவதற்கு நாம் அவரிடத்திலே நம்பிக்கை வைத்து நம்மை இணங்கி கொடுக்க வேண்டும். அதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போது நமக்கு முன்பாக எத்தனை இருக்குது? ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் but not enough to make us love one another. Spiritual gifts, no matter how exciting and wonderful, are useless and even destructive if they are not ministered in love. ஆவிக்குரிய வரங்கள், குணமாக்கும் வரங்கள் இருக்குது, எவ்வளவோ வரங்கள், பரிசுத்த ஆவியின் வரங்கள் இருக்குது. இவை எல்லாமே பயனற்றவை, யூஸ்லெஸ். சில நேரங்களிலே அவை அழிவை உண்டாக்குவதாக ஆகிவிடுகின்றன. பல பாதிரியார்கள் போதகம் பண்ணி அவங்க குடும்பம் நாசமாக போனதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய வரங்கள் தான் அவங்களுக்கு காரணம் ஆச்சு. அதனாலே அவர்கள் அகந்தை அடைந்து மற்றவர்களை சபிக்க தொடங்கி விடுகிறார்கள். ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் தான் அந்த எங்கள் தாத்தா ஜெபம் பண்ண வசனங்கள்லாம் இருக்குது. உனக்கு எதிரே வருகிறவர்கள் யார்? இல்பொருளாய் போவார்கள், ஒன்றுமில்லாத போவார்கள்லாம் சொன்னேன்ல. அது ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இன்றைக்கி அதை தான் நான் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் சர்ச்சில் உட்காந்துருக்கும்போது. அவ்வளோ எல்லாமே அதில் இருக்குது. அப்போ அந்த தீர்க்கதரிசிகள் தங்களுடைய வரங்களை எதற்கு பயன்படுத்துகிறார்கள்? உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருளாய் போவார்கள். நீ பயப்படாதே, அவர்கள் உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். இதை போதரியார்கள்லாம் ஜெபம் பண்ணுற போது இதை பேசுகிறான். எனக்கு விரோதமாக வருகிற எல்லா பேரும் நாசமாக போவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களுடைய ஆவியின் வரங்கள் அழிவை உண்டாக்குகிறவர்களாக ஆகும். அன்பு இல்லாமல் நீங்கள் போதவர்களாக இருந்து என்ன புண்ணியம்? அதை சொல்கிறார். In all three of the body passages in Paul's letters, there is an emphasis on love. It has well been said that love is the circulatory system of the body of Christ. கிறிஸ்துவ சரீரத்தின் இரத்த ஓட்ட மண்டலம் என்ன? அன்பு தான். பவுல் அதைத்தான் திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே இருக்கிறார். Few chapters in the Bible have suffered more misinterpretation and misapplication than 1 Corinthians 13. Divorced from its context, it becomes a hymn to love or a sentimental sermon on Christian brotherhood. Many people fail to see that Paul was still dealing with the Corinthians' problems when he wrote these words: the abuse of the gifts of tongues, division in the church, envy of other gifts, selfishness, remember the lawsuits, impatience with one another in the public meeting, and behavior that was disgracing the Lord. நிறைய பேர் இந்த அதிகாரத்தை சரியாக புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. எதற்காக இங்கே எழுதியிருக்கிறார்? சபையில் அடிக்கிற கூத்தை வச்சு தான் இங்கே எழுதியிருக்கார். எத்தனை பேர் கொண்டு சபை சொத்துக்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறார்கள்? எத்தனை பேர் சபையை நாசம் பண்ணியிருக்கிறார்கள்? எத்தனை பேர் விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களிலே சபைகளிலே அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள்? அதுதான் அவர் சொல்கிறார். கொரிந்தியன்ஸ் உலகத்திலே கேடு கட்டவங்க கொரிந்தியன்ஸ், கொரிந்து சபையை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு தான் இதை பற்றி எழுதுகிறாரு. ஏன் உங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள் வருகிறது? காரணம் உங்களிடத்திலே தேவனுடைய அன்பு இல்லை. அதான் இவ்வளோ நாசமாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இதை சபைகளிலே போதிக்க வேண்டும். ஆனால் என்னாச்சு? பாடல் பாடி அப்படியே ஒரு பக்கமாக இழுத்துட்டு போயிட்டாங்க. என்ன சொல்கிறேன்? சம்திங் டு பாண்டர் ஆஃப் ஆல் யுவர் கரண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ், வேர் வுட் யூ சே லவ் இஸ் மோஸ்ட் நீடட்? உங்களுடைய தற்போது இருக்கிற உறவுகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும்போது அன்பு எங்கே என்று நீங்கள் தேவைப்படுகிறது என்று நீங்கள் சொல்வீர்கள். நம்ம சுற்றி பார்க்குற எல்லா இடத்துலையும் அன்பு தேவைப்படுகிறது. பணம் மட்டும்தான் முக்கியம். பணம் மட்டும் வாழ்க்கையா பாழாய் போன உலகத்திலே. பணம் மட்டும்தான் குறிக்கோள். தாயை கேடுகிட்டு செத்தா எனக்கு என்ன, தகப்பனை கேடுகிட்டால் செத்தா எனக்கு என்ன, எனக்கு அவனுடைய சொத்தை நான் திருட வேண்டும், இது மட்டும்தான் என்ன. அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி. மனித மனம் எப்படி போயிடுச்சு?
பண வெறி கொண்டு அலைகிறது. தங்களுடைய சுயநலமான வாழ்க்கையை மட்டுமே நோக்கி பார்ப்பது. ஒரு சின்ன ரொட்டி துண்டை கூட பிரித்து அடுத்தவர்கள் கொடுப்பதில்லை. நம்ம இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த மாதிரி நடக்கவே கூடாது. நான் தான் அன்றைக்கி தெளிவாக சொன்னேன். கொத்தேரியில் அவன்கிட்ட கேட்டால் எனக்கு 50,000 கொடுப்பான், எனக்கு தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட கேட்டால் எனக்கு 50 லட்சம் கொடுப்பேன். உங்களுடைய பரமபிதா எப்பேற்பட்டவர்னு தெரிஞ்சுக்கோங்க. அவர் பரமபிதா எப்படிப்பட்டவர்? மகா பெரிய தேவன், மகா நீதிபரர், மகா வல்லமை உள்ளவர், அற்புதமான தேவன். இந்த உலகத்தில் இருக்க அத்தனையும் உங்களுக்காக தயாராக வைத்திருக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட வந்து கேட்க மாட்டான்னு நினச்சிட்ருக்காரு. நம்ம அங்கே போய் தெருவில் நின்று சண்டை போட்டுக்கிட்டுருக்கோம். ஒன்றத்துக்கு லாய்க்கில்லாத நீங்கள் விலையுமின்றி பணமுமின்றி வந்து பாலும் தேனும் கொள்ளுங்கள், வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. 10 காசு கொடுக்க வேணாம் ராஜா, வாடா உனக்கு மாளிகை கட்டித்தரேன், நல்ல உயர்வான வாழ்க்கையில் இரு. இல்லை எனக்கு பண்ணி தவிடு தான் வேணும் அப்படின்னு போகிறான். இறைவனை விட்டு போகிறவர்கள், தங்களுடைய சொந்த அறிவை நம்பி போகிறவர்கள் அத்தனை பேர்களும் அதான் அவருடைய முடிவு. அவன் எப்படி போனான்? நேற்று படித்தோம்னா நீதிமொழிகள், அங்கே ஒரு வாலிபனை பார்த்தேன். அவன் எப்படி போனான்? அடிக்கப்படும் ஆடு செல்வது போல அவள் இருக்கும் வீதிக்கு சந்தி வழியாக சென்றான். என்னாச்சு? அம்பு அவன் ஈரலை பிளந்தது. நீயோ என் மகனே தகப்பன் போதகத்தை கேள், நம்முடைய பரமபிதாவின் போதகத்தை நீங்கள் கேள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். யாருடைய சொத்துக்கும் ஆசைப்படாதீங்க. அவர் உங்களுக்கு மகா பெரிய சொத்துக்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே தவம் இருக்கிறார். பிலிப்பியரில் போட்டுருக்கு பாருங்க, அவர் உங்கள் மீது வைராக்கிய வாஞ்சி உள்ளவர். என் பிள்ளைக்கு நான் தான் செய்வேன், வேறு எவனும் செய்யக்கூடாது. வைராக்கியம் உள்ளவரை, என் பிள்ளையோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நீ யாரா தலையிடுறதுக்கு? ஒவ்வொரு மேலும் வைராக்கிய வாஞ்சி உள்ளவனான தேவன் உங்களுக்கு இருக்கிறார். நீங்கள் அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதான அனுபவம் உங்களுக்கு வரும். நாங்கள் இது வரைக்கும் கேட்டு எங்கள் 2 பேருக்கு ஆண்டவர் ஒன்றை கூட மறுக்கலை. கேட்டது எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஏன் இப்படி சொல்கிறாரு? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் சும்மா உட்காந்துருங்க, அப்பொழுது கொடுக்கப்படாது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், தெளிவாக கேளுங்க. ஆண்டவரே அவன் வந்து சாவணும், எனக்கு சரியாக வராது அப்படிலாம் கேட்காதீங்க. ஆண்டவரே அவனுடைய கையிலேருந்து என்னை காப்பாற்றுங்க, எனக்கு காப்பாற்றுங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க. உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கேளு. அடுத்தவனுக்கு என்ன நடக்கணுங்கிறத நீ என்கிட்ட சொல்லாது. நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். ஆகவே நாம் அன்போடு வளர்ந்து அன்போடு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்போது தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய அந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். உலகம் தர முடியாத சமாதானத்தை பைபிள் எப்படி போட்டிருக்கு? உலகம் தரக்கூடாத சமாதானம் தப்பாக மொழிபெயர்த்துட்டாங்க. இந்த உலகம் எதையெல்லாம் தர முடியாதோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதான் இன்றைய சிந்தனை. அன்பு எங்கே தேவைப்படுகிறது? நாட் எனஃப் லவ். போதுமான அன்பு உங்களிடத்தில் இல்லையா, இருக்கா? யோசித்து பாருங்கள் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?